ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆடி மாத பலன் குரு சுக்ரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்யற காலம் தான் ஆடி மாசம். இதுல மெயினான விசேஷம் என்னன்னா, அதாவது இந்த மாசத்தை சொல்லுவாங்க தட்சிணாயன காலம் பாங்க. ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம், தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க. அப்ப தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க. இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம். முதல் விசேஷம் இதுதான். இனிமே எல்லாத்துலயும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாசம் இது தட்சிணாயன காலம், இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம். பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. நிறைய பேர் பாருங்க, பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ, சித்தார்த்தம் கொடுக்கலையோ, அனைவருமே போய் கடற்கரை ஓரத்துல முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம். எப்படிப்பட்ட இறந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான். ஆடி மாசம் 19ஆம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு இதுக்கு. இந்த அமாவாசையில எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா முன்னோர்கள் அருள் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள். அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. மெயினா இந்த ஆடி அமாவாசையை விடாம எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பா அவங்களுடைய புண்ணியத்தை, நீங்க பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க. இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க. 10 நாள் திருவிழா விசேஷமா இருக்கும். ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு விசேஷம் தான். இந்த திருவிழா பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டுல பாருங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமா அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்மன் 10 நாளைக்கும் 10 விதமான அலங்காரத்துல இருப்பாங்க. இந்த அம்மன் கோயில பாருங்க, இந்த கூழூத்துறது, இந்த தெய்வ வழிபாடம் பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும். மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க. குலதெய்வ கோயிலாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூஜைனா போடுவாங்க பாருங்களேன், இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க. இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க. அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள், முன்னோர்களுடைய அருள், அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். இதான் நம்முடைய குருசுக்கரன் டிவியினுடைய வேண்டுகோள். ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. பொதுவா பாருங்க, விருச்சக ராசியில பிறந்துட்டா இவங்களுடைய முடிவுகள் திடீர் முடிவு, திடீர் சிந்தனை, திடீர்னு எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்கக்கூடிய குணம் விருச்சக ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. இவங்க எப்போதுமே ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா பின்வாங்காம அந்த விஷயத்தை எப்படா நம்ம அடையணுங்கிற சிந்தனை விருச்சகத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும். பெரிய பேர் இந்த சயின்டிஸ்ட், மருத்துவர், வெளிநாட்டுல வசிக்கிறவங்க, வெளியூர்ல வசிக்கிறவங்க எல்லாம் பாருங்க விருச்சக லக்னமா இருப்பாங்க, இல்ல விருச்சக ராசியா இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாது. இதுதான் விருச்சகம். இந்த அவருடைய குணங்கள் அப்படிதான் இருக்கும். அவருடைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்போ விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம்.
நீங்க விருச்சக ராசியா இருக்கணும். ஆனா லக்னம் வந்து ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. உங்க லக்ன அடிப்படையில இப்ப எந்த கிரகம் ஒரு திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பாருங்க. மெயினா புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பாருங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் எந்த இடத்துல இருக்காரு, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு, எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா அதான் உயிர். நீங்க பிறந்த நேரம் பிறந்த தேதி சொல்றாங்க பார்த்தீங்களா, அதான் உயிருங்கிறாங்க. அதை வச்சுதான் லக்ன புள்ளியை எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தாதான் இந்த கோச்சார பலன் நல்ல பலனை பார்க்க முடியும். ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்திருப்பார். அந்த கர்மவினை காலம் யாருக்கு வந்தாலும் கண்டிப்பா அந்த பாதிப்பை தாண்டி தான் வரணும். யாரா இருந்தாலும் ஒரு தடையில தாண்டி தான் வரணுங்கிற அமைப்பை கொடுத்துரும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், நான் ஒரு பொது பலனா பாருங்க, ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு பலன் எடுங்க, கரெக்டான பலனை பார்ப்பீங்கன்னு சொன்னா எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த விருச்சக ராசி என்பது எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறோம், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இது ஒரு பொதுவான பலன் தான். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சார செய்யற போகும், ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு. 4ஆம் பாவத்துல கும்பராசில, 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. ரிஷப ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அதுவும் கடக ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு சிம்ம ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஆடி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 10ஆம் பாவத்துல புதனும் சுக்கிரன் இணைகிறாங்க. பயங்கரமான ஒரு யோகம். உங்களுக்கு பாருங்க 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது இதை விட மிகப்பெரிய யோகம். விருச்சத்துக்கு அது இல்லாம செவ்வாய் குருமங்கல யோகம் இருந்து உங்க ராசியை பார்ப்பது அதை விட மிகப்பெரிய யோகம். என்னை பொறுத்தவரை நிறைய ஒரு நல்ல பலனை விருச்சக ராசிக்காரங்க இந்த ஆடி மாசத்துல பார்ப்பாங்க. இவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மிக சிறப்பு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். விருச்சகத்துக்கு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க. எதிரி, பகை, பிரச்சனை, நண்பர்கள், பழக்க வழக்கம், வேலை, உத்தியோகம், இது எல்லாமே நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க. ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல இதுக்கு முன்னாடி. எல்லாமே தடையை பார்த்தாங்க விருச்சக ராசிக்காரங்க. இனிமே தடைகளை பார்க்க மாட்டாங்க. தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் வருது விருச்சக ராசிக்கு. எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது. ஏன்னா படிப்புகளிலும் வந்த மனத்தன்மை, திருமணத்துல தடை, நண்பர் பழக்க வழக்கத்துல பிரச்சனை, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை, ஒரு மன குழப்பம், இது எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் முன் கோபம், அளவில்லாத கோபம், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. எதிரி, பகை, கடன், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்கன்னா விருச்சக ராசிக்காரன். இனிமே அந்த பாதிப்பு இருக்காது பெருசா. நல்ல ஒரு மாற்றத்தை ஆடி மாசம் ஃபுல்லாவே ஒரு அற்புதமா வாழக்கூடிய நேரம் வருது. 7ஆம் பாவத்துல போய் நிக்கிறாரா, திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க. ஆடி மாசம் பேசி ஆடி மாசம் திருமணம் முடியும். இதுதான் என்னுடைய முதல் பலன். ஆடி மாசம் இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, நல்ல மாப்பிள்ளை இருக்கு, ஆவணி மாசத்துல போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். திருமண பேச்சுக்கள் ஒரு முடிவுக்கு வரும். ஆவணி மாசம் திருமணம் முடியும். ஆடி மாசம் பேசி முடிச்சு ஆவணி மாசம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள படிப்பு கல்வி டாப்பா இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி படிப்பு கல்வி நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது இந்த விருச்சக ராசிக்கு. சூப்பரான ஒரு நேரம் வருது பார்த்துக்கங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் வரும். இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம், சூப்பர் ரிசல்ட். அரசாங்க சம்பந்தமா எது மூவ் பண்ணாலும் சரி இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை இப்ப கொடுத்துருவாரு. உங்களுக்கு தடைகளே இல்லாம கொடுப்பாரு. தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை. அரசாங்கம் சம்பந்தமாக அரசு மூலமாக லக்னாதி கூட அரசு கிரகம் இருந்துட்டால் இப்ப எழுதணும் அரசாங்க வேலையை. கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு வரும். நான் வேலை பார்க்குறேன், நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், நான் வேற கண்ட்ரிக்கு போகணும் பிளான் பண்ணிட்டே அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்கன்னா நான் வேற கம்பெனிக்கு ரெசியூம் கொடுத்துருக்கேன், ஓகே யாருமாதிரி வேற கண்ட்ரி மாறலாமா, கண்டிப்பா மாறலாம். ஜாதக தசாபதினு இருந்தால் வேலை உத்தியத்தில் இடம் மாற்றம் வரும். தொழில் சூப்பரா இருக்கும். இப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். ஆடி மாசத்துல நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் வராது என்னை பொறுத்தவரை.
சூப்பரான ஒரு யோகம் வருது. கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க. என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சிங்க பாதையா மாறும், வெற்றி பாதையா மாறும். நல்ல ஒரு அமைப்பை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு. நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இது மாதிரி நான் மைண்ட் செட்ல இருக்கேன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன் பண்ணலாம்? ஒரு ஆசிரியப்படி வீடு, இடம், பூமி இதுக்குள்ள கிரகத்தோட சேர்ந்து இருக்கிற. அது இல்லாமல் இந்த செவ்வாயுடைய பார்வை உங்க ராசி மேல, மெயினா செவ்வாய் நல்லா பார்த்துட்டாரா வீடு இடம் வாங்கி தான் ஆகணும். அப்ப இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், பூமி, யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இதுல எந்த ஒரு தடையும் கொடுக்கல. அப்ப சூப்பரான ஒரு டைமிங்க அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட வழக்கு, கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்ப கோர்ட்டு கேஸு, வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வந்து நல்ல அனுகூலமா ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. பார்த்துங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல டைம், சூப்பரான டைம். பார்த்துங்க. என்னை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம் இது எல்லாமே தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். நல்ல ஒரு அமைப்பு, அழகான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. கொஞ்சம் சேமிப்பு இந்த காலத்துல பண்ணுவீங்க. எவ்வளவு பெரிய கடன் இருக்கணும், நீங்க லோன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கடன் கேட்குறீங்கன்னா அந்த கடன் உதவி உடனே இப்போ கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து மருத்துவ வேலை, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல டைமிங், அழகான டைம், அற்புதமான டைம் வருது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம், பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான யோகம். தொழில பட்டைய கலப்பலாம். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு கரெக்டா ஆடி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கலை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். கலை, இசை இது சம்பந்தப்பட்ட விஷயம்னா நல்லா இருக்கும். மெயினா விருச்சகத்துல மருத்துவம் தான் ஃபர்ஸ்ட். கெமிக்கல், மருத்துவ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்போ நட்சத்திர பிறந்தப்போ ஒரு முதல் நட்சத்திரம் விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க. இவங்கள மாதிரி யாரும் பொறுமையா இருக்க முடியாது. அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், தன்மையான குணம், ஒரு தங்கமான குணம் விசாகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. விஷயத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா இருக்குது. குடும்பத்துல வருமானங்கள், இன்கம் எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். திருமண சம்பந்த பேச்சுக்கள் நல்லா பேசி ஒரு முடிவுக்கு வரும். படிப்புகள் நல்லா இருக்கும். எதிர்காலம் நல்லா இருக்கும். மெயினாக பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதிர்பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா வருது. விஷாகத்துல பிறந்தவங்க, அடுத்து அனுசனத்துல பிறந்தவங்க, எப்போதுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா அனுசனத்துல பிறந்தவங்க தான். இனிமே எது வந்தாலும் சரி நல்லா கடுமையா உழைச்சு நல்ல ஒரு வெற்றிய பாதையை நோக்கி நீங்க போகக்கூடிய நேரம் வருது. அனுசனத்துல பிறந்தவங்க வண்டி, வாகனம், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே அனுபவத்தை அமைச்சு கொடுப்பார். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல மக்கள்கிட்ட நல்ல பேரு, நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவங்கள், தொழில ஒரு மாற்றங்கள், வேலையில ஒரு மாற்றங்கள், படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அந்த மாசத்துல ஆடி மாசத்துல அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. இதுலையுமே அனுசரிச்சு போவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. இனிமே கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வருது. இனிமே அறிவிக்கேற்ற அனுகூலம் வரும். மிகப்பெரிய வெற்றி வரும். வீடு, வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம் அனுகூலம் அமைச்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடு, வெளியூர் யோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். கமிஷன் ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, எதிர்காலம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப கேடையன்ஸ்ல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய ஆடி மாத பலன் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமைகிறது.